நாய் வருதா பாரு. நாய் வரல, 400 வருஷத்து ஆமை தான் ஒன்று வருது. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ருத்ர தாண்டவம். அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ரொம்ப ஆசையாக பிளாக் பஸ்டராக செம்மையாக அந்த படம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை, ஆனால் இல்லை. நான் அவ்வளோவா வெற்றிகரமாக ஆனச்சானு தெரியாது. ஆனால் நல்லா ஒரு 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 நல்ல ஒரு ரிவ்யூ கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சிச்சு. ஆக்சுவலி அது ஸ்டோரி கொஞ்சம் நல்ல ஸ்டோரி தான், மேக்கிங்கில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்படி போடு 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 இந்த கொஞ்சம் வேணுமா? ஸோ இப்போ எதுக்குடா இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ருத்ர தாண்டவம் அந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். அந்த படத்தோட அந்த கதை இப்போ வேட்டையினோட கதையாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐதீகம். ஸோ வேட்டையின் அது என்னது டீசராக என்னது அது சில அது 11 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ 11 மில்லியன் வியூஸ் போன இந்த படம் கண்டிப்பாக வித்தியாசமான கதையாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் போய் பார்க்கும்போது பார்த்தா இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இந்த ருத்ர தாண்டவம் கதைக்கும் வேட்டையனுக்கும் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னா, வேட்டையனோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்கவுண்டர் பண்ணுறதுனால அதுலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆல். ஸோ இப்போ இந்த ருத்ர தாண்டவம் பார்த்திங்கன்னா இதுலேயுமே நம்ம போலீஸ் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவரோட கடமை செய்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வர பிரச்சனைகள்னால அவர் ஜெயிலில் என்டப் பண்ணிடுறாரு. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அப்புறம் எப்படி ஒரு லாயராக இன்னும் அவரோட ஹெல்ப்னால வெளியே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு. அம்மா அம்மா தாயே அம்மா வந்துட்டேன். இதுதான் ருத்ர தாண்டவனோட கதை. இப்போ இந்த கதை அப்படி நம்ம வேட்டையன் எடுத்து வந்தோம்னா, இதில் பார்த்தா ஹீரோ நம்ம வேட்டையன் அவர் என்கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ தார்வார என்கவுண்டர் பண்ணிட்டா கண்டிப்பாக எதிரிங்க ரவுடிங்க கடுப்பாவாங்க. சும்மா இருக்க முடியாதா? எப்படி நிம்மதியாக சொல்லிட்டீங்க முடியுது? பயமா இருக்குதுடா. ஸோ இப்போ இவனுங்க எப்படி இந்த ஆளை ஒன்றும் போட்டு தள்ள முடியா ஃப்ரேம் பண்ணி எப்படி வேலை வெட்டி நீக்க வைக்க வேண்டும். ஸோ வேலை வெட்டி நீக்கும் போது இது சம்திங் ஹேப்பன் டு ஹிம். ஸோ அப்போ மேபி ஒரு சில பேர் லைக் அமிதாப் பச்சன் இல்லைன்னா தீபிகா இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு அன்சால்வ்டான ஒரு கேஸ், எப்படி அந்த ஒரு கேஸ்னால இவரை பாதிச்சிச்சு அப்படின்னு ஒரு படமாக இருக்கலாம். என்னடி இது? இதில் கொஞ்சம் கண்டிப்பாக ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மஞ்சு வாரியர் அவங்க இருக்காங்க. ஸோ இன்னும் இந்த இருக்க ட்ரெய்லர் வரல. ட்ரெய்லர் பார்க்காம ஜஸ்ட் அந்த டீசர் பார்த்தே நான் கணிச்ச ஒரு சில விஷயங்கள் ஒருவேளை ருத்ர தாண்டவம் மாதிரி இருக்கும் அப்படின்னு. இல்லாமல் இருந்தால் அந்த படத்துக்கு மிகவும் நல்லது, உண்மையாக நல்லது. ஆனால் அப்படி நான் சொல்கிற மாதிரியே ஒரு வேலையை கடமையாக செய்யும் இவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணி வேலை விட்டு தூக்குற மாதிரி இந்த மாதிரி இருந்தாலுமே அதை எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி இல்லை நான் நல்லா தான் வேலை செஞ்சுருக்கேன், என்னை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நல்லா எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த ருத்ர தாண்டவம் இந்த கதை மற்ற போலீஸ் கதைங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சமாக ஏன்னா மேக்கிங்கில் தான் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மேக்கிங் நல்லா இது பண்ணிட்டா அதே கதையாக இருந்துட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ சொதப்பாமல் இருந்தால் நல்லது, சொதப்பினா அவ்வளோதான், டாட்டா பாபாய் அப்படியே சொல்லிட்டு போக வேண்டியதான். நான் செத்தா போயிட்டேன் சொல்லு, நான் செத்தா போயிட்டேன், உசுரோடு தானே இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு, மனசிலாயோவா, அது ஏதோ கொஞ்சம் ஓகே. அப்புறம் வேறு ஏதோ சொல்கிற மாதிரி இல்லை இந்த வேட்டையின் படத்துக்கு. ட்ரெய்லர் வந்தால் தான் இன்னும் நுணுக்கமாக பார்த்து டீட்டெயிலிங்லாம் பார்த்துட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும்.
ஸோ ஒருவேளை ட்ரெய்லரும் அப்படி வந்துருச்சு, நான் நினச்ச மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி மேக்கிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து மேக்கிங் தான் ரொம்ப மோசமாக போகுது எல்லா படத்துக்குமே. இதுக்கு மேலே ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனால தான் இவர் ட்ரை பண்ணாரு. ஆமாம் சார், நான் முட்டாளு, இவர் நாசா விஞ்ச. ட்ரெய்லர்லாம் நல்லா தான் இருக்குது, இவங்க கொடுக்குற ப்ரொமோஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்ன படம் வந்து அந்த ஸ்க்ரீனில் காமிக்கும் போது என்னமோ சரியில்லடா மாப்பிள்ள அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த என்னமோ சரியில்லாடா அப்படின்னு அந்த ஃபீல் ஆகிறது வந்து வரக்கூடிய படங்கள் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக இப்போ நிறைய காம்படிஷன் ஓடிக்கிட்டு கொண்டு இருக்கிற நாள். ஸோ இந்த படம் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியும், நல்லா செக் பண்ணாங்க. ஸோ எப்படி வந்தாலுமே நான் லேட்டாக தான் பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு அதை ரிவ்யூ நல்லா இருந்தால் சொல்ல மாட்டேன், நல்லா இல்லைன்னா தான் வீடியோ போடுவேன். ஸோ பார்ப்போம் இப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகே, ஏன்னா இன்னும் ட்ரெய்லர் வரலையே, ட்ரெய்லர் வந்தால் தான் நம்ம நல்லா பார்த்து இப்படி அப்படின்னு சொல்ல முடியும். என்ன பண்ண தெரியுமாமா? என்ன சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. டேய் என்னடா பண்ண? அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா. டேய் என்னடா விளையாடுறீங்களா? உன்னை கேட்டா அவனை சொல்றான், அவனை கேட்டா உன்னை சொல்றான். பாட்டு கூட ஒன்று ஒரு பாட்டு தான் வந்திருக்கு போல. ஸோ எதையுமே பார்த்து ஒன்றத்தை கணிக்க முடியவில்லை. இனிமே அப்கமிங்ஸ் வீடியோவில் வந்து நான் நினச்சேன் மூவி அப்ரிசியேஷன் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு. நீங்க வருவாய்ன்னு எனக்கு தெரியும்டா. டேய் வாத்து முட்டை, நாங்க தான் இங்க வருவோம் தெரியல, அப்புறம் ஏன்டா இங்க இருக்கிற பொண்டாட்டி ஏன்டா கடத்திக்கிட்டு வந்த? அது என்னன்னா வந்துட்டு நான் பார்த்து லைக் வாவ் அப்படின்னு அடைந்த படங்கள். இந்த படம் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம், இல்லை இக்கிரி பார்த்துருக்கலாம், இல்லை ரொம்ப பழைய படமாக கூட இருக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கப்பா அப்படின்னு ஃபீல் ஆனதை நான் மேபி வீடியோ எடுத்து போடலாம். அது என்னோட மூட்டை பொறுத்து இருக்குது. இந்த வீடியோ கூட செய்யணுமா என்ன செய்யக்கூடாதா அப்படின்னு கூட தெரில. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. டாட்டா பபாய். தலை வலியா இருக்கு, என்ன பண்றது? ரீல்ஸை பார்ப்போம், ஏதாவது மருத்துவம் தான் சொல்றான். எல்லாம் கேட்டியே, அவன் அடி அப்படின்னு கேட்கல.